வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி பார்க்க போறோம். நம்ம கர்நாடிக் சங்கீதத்தோட சோர்ஸ் கோடுன்னு சொல்லப்படுற சாம வேதத்தை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள நேரா போலாம். பகவத்கீதையில கிருஷ்ணர் தன்னை பத்தி சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. வேதங்கள்லயே நான் தான் சாமவேதம்னு. என்ன ஒரு பில்டப் இல்லையா? இது ஒரு பெரிய கேள்வியை உருவாக்குது. எல்லா வேதங்களுமே ரொம்ப ஆழமான விஷயங்கள் தானே. அப்புறம் ஏன் கிருஷ்ணர் மத்த வேதங்களை விட்டுட்டு குறிப்பா சாம வேதத்தை சொல்றாரு? அதுல அப்படி என்ன இருக்கு? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேடப் போறோம். முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது, சாம வேதம்ங்கிறது சும்மா படிக்கிற ஒரு டெக்ஸ்ட் புக் கிடையாது. அது அனுபவிச்சு பாட வேண்டிய ஒரு பாட்டு புத்தகம். அது வெறும் அறிவை கொடுக்கறதில்ல, அது ஒரு மெய்யுணர்வு கொடுக்குது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி இதோட பேரே எல்லாத்தையும் சொல்லிடும். சாமன்னா இசை, வேதம்னா அறிவு. அதாவது மியூசிக் மூலமா கிடைக்கிற நாலேஜ். இதோட கோர் தீமே உபாசனா, அதாவது பக்தி தான். ரிக் வேதம் ஒரு பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக் மாதிரி அறிவு கொடுத்தா, சாமவேதம் அந்த யுரேகா மொமெண்ட் மாதிரி ஒரு ரியலைசேஷனை கொடுக்குது. அதனாலதான் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து சாமவேதத்தோட காம்போசிஷன் பத்தி ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட் சொல்ல போறேன். இத கேட்டா நீங்க நிச்சயம் ஷாக் ஆயிடுவீங்க. சாமவேதம்ங்கிறது ஒரு கச்சிதமா தொகுக்கப்பட்ட ஒரு மியூசிக் கலெக்ஷன். ஆமா, நீங்க பாக்குறது சரிதான். 95% சாமவேதத்துல இருக்கிற 95% மேலான பாடல்கள் ரிக்வேதத்துல இருந்து நேரா எடுத்ததுதான். செம்ம ஃபேக்ட் இல்ல? ஆனா இது பிளேஜியரிசம், அதாவது காப்பி பேஸ்ட் வேலை கிடையாது. இது ஒரு நோக்கத்தோட செய்யப்பட்ட கியூரேஷன். ரிக்வேதத்தோட 9வது மண்டலம் முழுக்க முழுக்க சோம யாகத்தை பத்தினது. அதிலிருந்து மந்திரங்களை எடுத்து அந்த யாகத்துக்காகவே ஒரு ஆஃபிஷியல் சோமர் ரிச்சுவல் ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இது ஒரு லைப்ரரியிலேருந்து பெஸ்ட் காதல் கவிதைகள் எடுத்து அதுக்கு மியூசிக் போட்டு ஒரு லவ் ஆல்பம் உருவாக்குற மாதிரி தான். ஓகே, அப்போ ரிக்வேதத்திலிருந்து சாதாரண வரிகளை எப்படி இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு இசை வடிவமா மாத்தினாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு செம்மையான சானிக் டெக்னாலஜி இருக்கு. இதுல புரோகிதரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய யாகங்கள்ல உத்காத்ரு புரோகிதர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்தான் சாமவேத ஸ்பெஷலிஸ்ட். அவரோட ஒரே வேலை பாடுறது மட்டும்தான். மத்தவங்க சடங்குகள் செய்யும்போது இவர் ஒரு சவுண்ட் என்ஜினியர் மாதிரி வேலை செய்வாரு. அவர் பாடுறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அது ஒரு ஃபங்க்ஷனல் டெக்னாலஜி. அந்த யாகத்தோட வைபியே மாத்திர சக்தி அந்த இசைக்கு இருந்துச்சு. இந்த ஸ்லைட்ல பாருங்க, இதுதான் அந்த டெக்னாலஜி. அக்னா ஆயாஹி வீதியன்ற ஒரு சிம்பிள் ரிக்வேத வரிய எப்படி சாமவேத பாதலா மாத்திருக்காங்கன்னு பாருங்க. ஓக்னா இ ஆ யாஹி வாய் தாயா இதாயா இதாயான்னு முழுசா மாறிருக்கு. இதுதான் அந்த சானிக் ஆர்கிடெக்சர். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்க்கு பேரு தான் சாம விகாரம். இதுல விகாரம்னா எழுத்துக்களை மாத்துறது, விகர்ஷனம்னா நீட்டி பாடுறது, அபியாசம்னா திரும்ப திரும்ப சொல்றது. இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஒரு சாதாரண வரிய ஒரு முழு பாடலா மாத்துறாங்க. இதுல ஸ்தோபம்ன்றதுதான் வேற லெவல் விஷயம். ஹவு, ஹை, ஹூ மாதிரி அர்த்தம் இல்லாத மாதிரி தோன்ற ஒலிகளை பாட்டுக்குள்ள சேர்ப்பாங்க. ஆனா இதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது பக்தியோட பரவச நிலைய இசைக்குள்ள கோட் பண்ற மாதிரி, நம்ம சங்கீதத்துல வர்ற ஆலாபன மாதிரிதான். ஆனா இதுக்கு ஒரு தெய்வீகமான கட்டமைக்கப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம். சாமவேதத்தோட மிகப்பெரிய லெகசி, அதாவது அது எப்படி நம்ம இந்திய பாரம்பரிய இசைக்கு மூலமா ஒரு சோர்ஸ் கோடா இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். இத ஒரு சூப்பரான அனலாஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். ரிக்வேதத்துல இருக்கிற ஆழமான கவிதைகளை வைரமுத்துவோட பாடல் வரிகள் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த வைரமுத்து வரிகளுக்கு ரஹ்மான் போடுற மியூசிக் ஸ்கோர் தான் சாமவேதம். ரஹ்மான் எப்படி ஒரு வரிய நீட்டி, அதாவது விகர்ஷனம் செஞ்சு தன்னோட ஊ ஆ மாதிரி ஒலிகளை சேர்த்து, அதாவது ஸ்தோபம் பண்ணி டியூனுக்கு ஏத்த மாதிரி எழுத்துக்களை மாத்தி, அதாவது விகாரம் செஞ்சு ஒரு பாட்டை உருவாக்குறாரோ, அதே டெக்னிக் தான் இது. இந்த காம்பினேஷன் அந்த ஆழமான வரிகளை ஒரு உலகமே ரசிக்கிற ஒரு யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துது. இதுதான் சாமவேதம் செஞ்ச மேஜிக். நம்ம சங்கீதத்தோட பரிணாம வளர்ச்சியே இங்கிருந்து தான் தொடங்குது. ஸ்டெப் 1, ரிக்வேதத்துல வெறும் 3 ஸ்வரங்கள் தான் இருந்துச்சு, ஹை, லோ, மீடியம். ஸ்டெப் 2, சாமவேதம் தான் அத முதல் முறையா 7 ஸ்வரங்கள் கொண்ட சப்தஸ்வர அமைப்பா விரிவுபடுத்துச்சு. ஸ்டெப் 3, அப்புறம்தான் அது நம்ம சாரி காமா வா மாறுச்சு. நம்ம ராக முறையோட பிறப்பே இதுதான் சொல்லலாம். சாமவேதத்தோட ஆன்மான்னு சொல்லப்படுறது நாத பிரம்மம் என்ற கான்செப்ட் தான். அதாவது
இறைவன் ஒளி வடிவானவன். தியாகராஜர் போன்ற இசை மேதைகள் நாதோபாசன செஞ்சாங்க, அதாவது ஒளி மூலமா இறைவனை வழிபட்டாங்க. இந்த முழு தத்துவமும் சாமவேதத்திலிருந்து வந்ததுதான். சரி, இப்போ நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு கருத்து பார்க்க போறோம். சாமவேதம் நமக்கு ரொம்ப ஜாலியா ஒரு ஆழமான விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. இறைவனை அடைய சுலபமான வழி எப்போதுமே ஒரு மந்திரமா இருக்க வேண்டியதில்ல, அது ஒரு மெல்லிசையாகவும் இருக்கலாம். இனிமே நீங்க ஒரு கீர்த்தனையை கேட்கும்போது நீங்க கேட்கறது வெறும் இசை இல்ல, 3000 வருஷம் பழமையான சாமவேதத்தோட எதிரொலியை தான் கேக்குறீங்க. எப்படி செம்மையா இருக்குல்ல?